நமக்கு வந்து எதுக்கு இருந்தால் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இப்போ நம்ம ஹவுசிங் காலனிஸு இல்லை ஏர்போர்ட்டு கட்டுறது, மெட்ரோ ரயில், அதுக்கு தான் வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். என்ன இம்பார்ட்டன்ஸ்? இதெல்லாம் டெவலப்மெண்ட், வளர்ச்சிக்கான தேவை. அப்படி இந்த வளர்ச்சிக்கெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் ஒரே ஒரு நாள் வெள்ளம், மிகப்பெரிய வெள்ளம் தான் எல்லாம் அடிச்சுட்டு போய்டும். நம்ம கவனம் ஃபுல்லாக எதில் இருக்கும்? தண்ணி நிற்குதா, எப்படியா ட்ரைன் பண்ணி வெளியில் விட்டுடு, காய விட்டுடு. வெள்ளம்ங்கிறது இருக்கக்கூடாது. ஒரே ஒரு நாளில் சரி பண்ணிட்டாங்க. அது கரெக்டாக கை தட்டலாமா? நான் அது கை தட்ட மாட்டேன். தண்ணி வேணும் எனக்கு. ஐ நீட் வாட்டர். தண்ணி வடிகிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. தண்ணி சேர்த்திங்களா, ஐ வில் சேவ் த வாட்டர். நியூஸ் பேப்பரில் நான் பார்த்தேன், சிட்கோ நகர் நீரில் மூழ்கியது. சிட்கோ நகர் நீரில் மூழ்கியதா? நீர் இருக்கின்ற இடத்துல நீங்கள் போய்ட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு அங்கே வந்து தண்ணி வந்துச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணது. மிகப்பெரிய ஏரி, 270 300 ஏக்கர் பரப்பளவு. இன்றைக்கி 17 ஏக்கர் வச்சு அதை வந்து ஒரு விளையாட்டு திடலாம், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. இது வந்து லெஃப்ட் ஓவர் பார்ட் ஆஃப் வில்லிவாக்கம் ஏரி. இதுக்கு முன்னாடி வந்து சென்னையில் வந்து எத்தனை ஏரிகள் குளங்கள்லாம் இருந்தது? இப்போ எத்தனை ஏரிகள், எத்தனை குளங்கள்லாம்? 20-30 ஏரிகள் காணாமல் போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் மீட்க முடியுமா? எப்படி முடியும்? வள்ளூர் கோட்டத்தை என்ன பண்ண போகிறீங்க? வள்ளூர் கோட்டத்தை இடிச்சிடலாமா? விஸ்வாமரத்தில் இருக்க ஒரு 500 வீடு எடுத்துடலாமா? இடிச்சிடலாமா? எவ்வளோ பெரிய ஃப்ளாட் இருக்கு. ஏரிகளே ஆக்கிரமிப்பு கூடாது. இட்ஸ் எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணணும். பண்ணலைன்னா அரம்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யார் கூட பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீர் மேலாண்மை வல்லுநர் மற்றும் பேராசிரியர் திரு ஜனகராஜன் சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா. யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்து ஒரு மழை பெய்யும் சொல்லிட்டு. ஏன்னா ஒரு நாள் மழைக்கே வந்து சென்னை வந்து மூழ்கியிருக்கு. இதற்கான காரணங்களை வந்து நிறையவே வந்து முன்வைக்கிறாங்க சார். இது வந்து இயற்கையின் காரணம் சொல்கிறாங்க. சிலர் வந்து இது வந்து அரசாங்கத்தின் வந்து தவறுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாகவே சென்னை வந்து மூழ்கிறதுக்கு வந்து மூல காரணம் என்ன சார்? ஒன்று, சென்னை முழுகிறதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம். அது ஒன்று முழுகலை. ரெண்டாவது, ஒரு நாள் மழையும் இல்லை. இது வந்து 3 நாட்கள் பெய்த மழை. ஆனால் இன்டென்சிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 36 மணி நேரத்தில் மிக அதிகன மழை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மழை நம்ம பெஞ்சிருக்கு. ஸோ 36 மணி நேரத்தில் நமக்கு கிடச்சது வந்து 53 சென்டிமீட்டர் மழை, 530 மில்லிமீட்டர் மழை. அது வந்து 3 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை. 3 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழையே 400 மில்லிமீட்டர் தான். ஆனால் 3 மாதத்தில் அது 530 மில்லிமீட்டர், 36 மணி நேரத்தில் 530 மில்லிமீட்டர் நமக்கு பெஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய மழை. இது சென்னை மட்டும் இல்லை, இந்த மழைக்கு எந்த நகரமாக இருந்தாலும் மிக மிக அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகத்தான் செய்யும். ஏன்னா மழை மிக அதிகம். ஒரு ரியாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்ன ஃபண்டமெண்டல்ஸ். என்ன ஃபண்டமெண்டல்ஸ்னால், சென்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மேட்டு போய் தானே இருக்கிற சிட்டி இல்லை. வந்து ஃப்ளாட் சிட்டினா கடலுக்கு அருகாமையில், இட்ஸ் கோஸ்டல் சிட்டி. கடலுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த நகரத்தில் வந்து கிராவிட்டிங்கிறது ரொம்ப கம்மி, ரொம்ப ஸ்லோப் ரொம்ப கம்மி. ஸோ அப்படியே ஃப்ளாட் டெரைன். அந்த ஃப்ளாட் டெரைனில் வந்து மழை வந்தாலும் என்ன வந்தாலும் வழிஞ்சு ஓடுறதுக்கு கிடையாது. மேடுலேருந்து பள்ளத்துக்கு வழிஞ்சு போயிடும். இது ஃப்ளாட்டாக இருக்குது. அதனால தான் வந்து தங்குறது அங்கங்கே. அது முக்கியமான காரணம். அடுத்தது முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல கட்டமைப்பு வசதிகள் இருக்குது. வெள்ளம் வடிகிறதுக்கான கட்டமைப்பு வசதிகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஆறு இருக்குது, அர்பன் ரிவர்ஸ். வடக்கே வந்து கொசஸ்திலியாறு இருக்குது, நடுவில் வந்து கூவமாக இருக்குது, அடுத்தது வந்து அடையார் ஆறு இருக்குது, மைக்ரோ ட்ரெயின்ஸ் இருக்குது, மேலே ஏரிகள் இருக்குது. இதெல்லாம் இருந்தும் நம்மளால் வந்து ஏன் வந்து தண்ணியை ட்ரெயின் பண்ண முடியலை அப்படின்னா 2 காரணம். ஒன்று வந்து நம்ம வந்து இந்த பராமரிப்பு அப்படிங்கிறது வந்து எப்பாவது நினச்சிக்கிட்டா வந்து திடீர்னு வந்து அந்த பராமரிப்பு வேலையில் இறங்குறோம். பட் இந்த கட்டமைப்பு வசதிகளை ரொம்ப தீர்க்கமாக மிக ஒரு கமிட்மெண்ட்டோட இயர் லாங், வருடம் முழுக்க இது நம்ம செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அது செய்யலைன்னா நம்ம கஷ்டத்துக்கு தான் உள்ளாகும். இன்றைக்கி மட்டுமில்லை, வருங்காலங்களில் இதனுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க முடியாது. இனிமேல் அருமையான கட்டமைப்பு வசதிகள் இருக்கின்ற அந்த கட்டமைப்பு வசதிகளை மிக துல்லியமாக சர்வே எடுத்து அதை வந்து நம்ம பராமரிக்கணும். இனிமேல் காலம் தாழ்த்த முடியாது. இனி காலம் தாழ்த்தினா அதை வந்து நம்ம ஒரு லெஃப்ட் ஓவர் ஒர்க்கு மாதிரி நமக்கு வந்து எதுக்கு இருந்தால் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு, ரோடு போடுறதுக்கு, இண்டஸ்ட்ரியல் பார்ட்டு கட்டுறதுக்கு, ஹவுசிங் காலனிஸு, இல்லை ஏர்போர்ட்டு கட்டுறது, மெட்ரோ ரயில், அதுக்கு தான் வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். என்ன இம்பார்ட்டன்ஸ்? இதெல்லாம் டெவலப்மெண்ட், வளர்ச்சிக்கான தேவை அப்படின்ட்டு.
இந்த வளர்ச்சிக்கெல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் ஒரே ஒரு நாள் வெள்ளம், மிகப்பெரிய வெள்ளம் தான் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஆக நீங்கள் இதுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இப்போ நான் சொல்கிற இந்த கட்டமைப்பு வசதிகளுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு இதுக்கு செகண்டரி ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அந்த கட்டமைப்பு வசதிகள் நீங்கள் வந்து தட் இஸ் ட்ரைனேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரைனேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட என்ன செய்யணும்னா, நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா எக்கோசென்ட்ரிக்காக பண்ணணும். எக்கோசென்ட்ரிக், எக்கோலாஜிக்கலி சென்சிட்டிவாக, எக்கோசென்ட்ரிக்காக இந்த கட்டமைப்பு வசதிகளை பண்ணிவிட்டு என்ன கேட்டிங்கன்னா அடுத்து தான் நம்ம வளர்ச்சியை பற்றி பேசணும். இப்போ நம்ம வந்து இதை பற்றி பேசுகிறதில்ல, வளர்ச்சியை பற்றி தான் பேசுவோம். இது எப்பாவது பிரச்சனை வந்துட்டால் இதை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படியே இந்த அப்ரோச் வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, எத்தனை வருஷமாக, 40 வருஷமாக, 50 வருஷமாக இதை தான் நம்மளுடைய அப்ரோச்சு. டெவலப்மெண்ட் சென்ட்ரிக் அப்ரோச். பட் ட்ரைனேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கோசிஸ்டம், என்விரான்மெண்ட் நமக்கு கவலையே படலை. ஒரு பாதிப்பு லெவலுக்கு மேலே ஒரு 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 மாதிரி ஒரு ஒரு வாட்டர் ஷெட் ஒரு பீரியடு, அந்த அந்த கஷ்டம் ஒரு லெவலுக்கு போகும்போது தான் இதை பற்றி நம்ம சீரியஸாக பேச ஆரம்பிக்கிறோம். அது ரொம்ப தவறு. இப்போ இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எக்கோசென்ட்ரிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வளர்ச்சி பற்றி பேசணும். அதுக்கு பேர் எக்ஸ்ட்ராக்டிவ் டெவலப்மெண்ட். அந்த அப்ரோச்சு கூடாது. நம்மளுடைய அப்ரோச் எக்கோசென்ட்ரிக் டெவலப்மெண்ட், எக்கோசென்ட்ரிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணோம்னா நம்மளால் நீடித்த வளர்ச்சி எட்ட முடியும். இதுதான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அந்த வார்த்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம், அதை புரிஞ்சிக்காமே யூஸ் பண்ணுறோம். என்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, எது நீடித்த வளர்ச்சி? இப்போ பண்ணுறது நீடித்த வளர்ச்சி இல்லையே. நீடித்த வளர்ச்சி வேண்டுமென்றால் இந்த கட்டமைப்பு இருந்தால் தான் உங்களால் நீடித்த வளர்ச்சியை எட்ட முடியும். ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி சென்னை மாநகரம் வந்து ஒரு சாதாரண நகரம் அல்ல, மெகா சிட்டி. மெகா சிட்டின்னா 1 கோடி மக்கள். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 30,000 மக்கள் இன்றைக்கி வசிக்கிறாங்க. 30,000 மக்கள் வசிக்கின்ற ஒரு சதுர கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல என்ன ஆகும்? இந்த நகரத்தில் இடமே கிடையாது. எங்கே பார்த்தாலும் சிமெண்ட்டு, ரோடு. நான் ஒரு பிளாட் வாங்கினேன்னா அந்த பிளாட்டை நான் என்ன பண்ணுவேன், ஒரு அங்குலம் கூட விட மாட்டேன், எல்லாத்தையும் கட்டிடுவேன். எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கட்டிட்டு வாடகை விட்டுருவேன். அப்படி இல்லைன்னா அங்கெல்லாம் சிமெண்ட்டு போட்டு விட்டுடுவேன். எனக்கு அதெல்லாம் மண் தெரிஞ்சால் அங்கே தண்ணி நிற்க அசிங்கம், கேவலம், கொசு வரும். அதனால் ஃபுல்லாக போட்டு நான் மூடிடுவேன். இது நான் மட்டும் இல்லை, எல்லாரும் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுறீங்க, இவர் பண்ணுறாரு, எல்லாரும் பண்ணுறீங்க. உலகம் சிட்டி ஃபுல்லாக தான் நடக்குது. ஆக 95% இன்றைக்கி வந்து சிமெண்ட் போட்டு மூடியாச்சு. தேர் இஸ் நோ பர்மியபிள் சர்ஃபேஸ். எல்லாமே இம்பர்வியஸ் ஆகிடுச்சு. எல்லாமே தண்ணி கீழே இறங்காது. ஆக மழை பெஞ்சால் என்ன ஆகுது? வழிஞ்சு ஓடுகிறது. 95% சர்ஃபேஸ் ரன் ஆஃப். அப்போ சர்ஃபேஸ் ரன் ஆஃப் பண்ணும்போது ரோட்டில் ஓடும்போது அதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுருக்குறோம். அதுக்கு என்ன பேர்? வெள்ளம். இதுதான் வெள்ளம். அப்போ அந்த வெள்ளம் யாரால் உருவாக்கப்படுகிறது? மழையினால் இல்லை. ஒரு சிறு மழை பெய்தாலும் நீங்கள் அந்த கேள்வி கேட்பீங்க, ஒரு சின்ன மழை கூட எங்கள் தண்ணி, இதுதான் அது காரணம். சார், இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்து சிமெண்ட் போட்டு அதிகமாக வீடு கட்டுறாங்க சொல்கிறீங்களா சார்? ரோடுகளே வந்து சிமெண்ட் ரோடு இதான் நான் சொல்கிறேன்ப்பா. ஓப்பன் ஸ்பேஸே காணும், எல்லாத்தையும் மூடிட்டோம். ரோடாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே ரூஃபு இல்லை, இது முடிஞ்சது. அங்கே மரம் வச்சா கூட ஒருத்தன் வந்து இப்போல்லாம் இவ்வளோ பெரிய தொட்டி ஒன்று அதில் தான் மரம் வைக்கிறான். இடம் இல்லாதனால வந்து ரூஃப் கார்டன் அப்படிங்கிறாங்க. எல்லாம் அப்படி போயிடுச்சு. இப்போ இடமே கிடையாது நமக்கு, அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஆனால் மழை பெய்யும்போது வழிந்து ஓடுகிறது. அதுதான் அதுக்கு பேர் நான் வெள்ளம்னு சொல்கிற கஷ்டப்படுறோம். மழையானது வந்து பூமிக்கு வந்துச்சுன்னா அது ஆறு, குளங்கள், கடல்கள் தான் வந்து சேரும். ஆனால் இப்போ அந்த இடங்கள்லாம், ஏரிகள்லாம் மூடிட்டு அந்த இடத்துல வந்து குடியிருப்புகளை வந்து அனுமதிக்கிறாங்களா சார்? இதன் காரணமாக தான் அந்த இடத்துல வந்து வெள்ளங்கள் வந்து அதிகமாக இருக்குது. இல்லை, வெள்ளம் வந்து இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து வெள்ளம் நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து குறிப்பாக ரொம்ப சின்ன மழை கூட வந்து தண்ணி நிற்குதுங்கிறது வந்தெல்லாம் ஏரியா இருந்த இடம் தான். சிட்டிக்கு உள்ளே பாருங்கள், தேனாம்பேட் கொஞ்சம் தண்ணி நிற்கும். அப்புறம் வந்து வெஸ்ட் மாம்பலம் தண்ணி நிற்கும். நுங்கம்பாக்கம், லயலக்கலை சைடு, இந்த வெள்ளூர் கோட்டம் சைடு அங்கெல்லாம் தண்ணி நிற்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வில்லிவாக்கம், சிட்கோ நகர் அங்கே தண்ணி நிற்கும். வேளச்சேரி நிற்கும். அந்த ஏரியா உங்களுக்கு தெரியும், மடிப்பாக்கம், அதெல்லாம் பள்ளிக்கரணை அதெல்லாம் தண்ணி நிற்கிறது. பெருங்குடி சில இடத்துல தண்ணி நிற்கும். ஸோ அந்த வியாசர்பாடி ஏரியா, நார்த் மெட்ராஸில் இது எல்லாமே ஏரிகள். ஈவன் சிந்தாதிரிப்பேட் பக்கத்தில், செத்பட் பக்கத்தில் தண்ணி நிற்கும். இதெல்லாம் வந்து ஏரிகள் வந்து ஏரிகள், குளங்கள், லோலைங் ஏரியா சமப்படுத்தப்பட்டு அங்கெல்லாம் வந்து வீடு. அந்த இடத்துலலாம் ஏரிகள் இருந்ததா சார்? கண்டிப்பாக. வில்லிவாக்கம் ஏரி மிகப்பெரிய ஏரி, 270-300 ஏக்கர் அது பரப்பளவு. இன்றைக்கி 17 ஏக்கர் இன்னும் வச்சுக்க. அதை வந்து ஒரு விளையாட்டு திடலாம், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. இது வந்து லெஃப்ட் ஓவர் பார்ட் ஆஃப் வில்லிவாக்கம் ஏரி. அது வந்து இன்றைக்கி சிட்கோ நகர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்துடுச்சு, ஹவுசிங் போர்டு வந்திருக்கு,
மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு. அந்த நியூஸ் பேப்பரில் நான் பார்த்தேன், சிட்கோ நகர் நீரில் மூழ்கியது. சிட்கோ நகர் நீரில் மூழ்கியதா, இல்லை நீர் இருக்கின்ற இடத்துல நீங்கள் போய்ட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு அங்கே வந்து தண்ணி வந்துடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணது எப்படி நியாயம் ஆகும்? இது அது மட்டும் இல்லை, வேளச்சேரிக்கு அது பொருந்தும், வேசார்பாடிக்கு அது பொருந்தும், வெஸ்பாம்பலுக்கு அது பொருந்தும், எல்லா இடத்துக்கும் பொருந்தும். சரி, நான் என்ன சொல்கிறேன், இப்போ வேளச்சேரியில் தான் எப்பவுமே மழை வந்து அதிகம் பாதிப்பு ஏற்படுது சார். இப்போ அதுக்கு எப்படி சார் சிஎம்டி அப்ரூவல் தான்? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த வரைக்கும் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோம். இனி வருங்காலத்திலாவது இந்த மிஸ்டேக் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியுமா? ஏரிகளே ஆக்கிரமிப்பு கூடாது, இட்ஸ் எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணணும். பண்ணலைன்னா இந்த மாதிரி பாதிப்பு அகைன் அடுத்த தடவை மழை வரும்போது உங்கள் கேமரா தூக்கிட்டு வருவீங்க, இதே தான் பண்ணுவீங்க. இது பண்ணக்கூடாது, இது நடக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட் தட் எனி கவர்மெண்ட் ஷுட் டூ அட்லீஸ்ட்னா கண்ணை திறந்துக்கிட்டு இனிமேலாவது ஏரிகள், குளங்கள், குட்டைகள் அது எல்லாமே எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அதை பாதுகாக்கணும். அதுமாரி ஃப்ளட் பிளைன்ஸ், ஆறு இருந்தால் ஆறுக்கு இரு மருங்கிலும் இருக்கிற அந்த ஏரியாவை எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு அதை டிக்ளேர் பண்ணணும், பாதுகாக்கணும். நம்மளுடைய முழு கவனம் எதில் இருக்குது? மழை பெஞ்சா ட்ரெயின் த வாட்டர். நம்ம கவனம் ஃபுல்லாக எதில் இருக்கும்? தண்ணி நிற்குதா, எப்படியா ட்ரைன் பண்ணி வெளியில் விட்டுடு, காய விட்டுடு, இப்படியே தண்ணி இப்போ பம்ப் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, ட்ரெயின் ஆக்கி ட்ரெயின் பண்ணு. வெள்ளம்ங்கிறது இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து உங்களை போல் மீடியா வந்து கேட்பாங்க, வெள்ளம் மடிந்து விட்டது, ஒரே ஒரு நாளில் சரி பண்ணிட்டாங்க, அது கரெக்டாக கை தட்டலாமா? நான் அது கை தட்ட மாட்டேன். தண்ணி வேணும் எனக்கு, ஐ நீட் வாட்டர். தண்ணி வடிகிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, அந்த தண்ணியை சேர்த்திங்களா, ஐ வில் சேவ் த வாட்டர், அதுதான் எனக்கு வேணும். தண்ணியை வடிய வைக்கிறது எனக்கு பெரிய எக்ஸலண்ட் இது, நான் கை தட்ட மாட்டேன். நான் தண்ணீரை சேர்த்து வச்சுட்டிங்கன்னா நான் கை தட்டுறேன். சார், இப்போ இந்த கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்குறது தான் சரியாகும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து சென்னையில் வந்து எத்தனை ஏரிகள், குளங்கள்லாம் இருந்தது, இப்போ எத்தனை ஏரிகள், எத்தனை குளங்கள்லாம் இருக்குது சார்? நான் ஒன்று சொல்கிறேன், 20-30 ஏரிகள் காணாமல் போயிடுச்சு, ஒரு 100-150 குளங்கள் காணாமல் போயிடுச்சுக்கலாம். அது பழைய கதை, வேண்டாம், அதை விட்டுடலாம். இன்றைக்கி சென்னையில் இருக்கிறதுல என்ன தெரியுமா? வில்லேஜ் ரோடு, டேங்க் பண்ட் ரோடு, ஏரிக்கரை வீதி, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஏரியை காணும், டேங்க் பண்டை காணும், அந்த ஃப்ளட் பிளைனை காணும். அது வேண்டாம், விட்டுடலாம். போனதாகவே இருக்கட்டும். இனி இதுலேருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கிட்டு அதெல்லாம் மீட்க முடியுமா? எப்படி முடியும்? வள்ளூர் கோட்டத்தை என்ன பண்ண போகிறீங்க? வள்ளூர் கோட்டத்தை இடிச்சிடலாமா? வெஸ்வாம்பரத்தில் இருக்க ஒரு 500 வீடு எடுத்துடலாமா? இடிச்சிடலாமா? எவ்வளோ பெரிய ஃப்ளாட் இருக்குது, எடுத்துடலாமா? அது வேண்டாம், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். முடிஞ்சதாக இருக்கட்டும். இல்லை சார், இப்போ அந்த இடத்துல அதிகம் பாதிப்பு ஏற்படுது, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இனி வரும் காலங்கள்லையும் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி காலங்களில் அங்கே தண்ணி தேங்க தான் செய்யும். கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வீடு கட்டிருக்கிறது ஏரிக்குள்ளே, லோலைங் ஏரியாவில், அது ஒரு வாட்டர் ஷெட்டு. கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. மீடியாவுக்கு போயிட்டு பாருங்கள், தண்ணி வரல, தண்ணி நிற்குது, ஒன்றும் பண்ணல, அது பண்ணல, அதெல்லாம் பண்ணக்கூடாது, முடிஞ்சது. ஸோ பொதுமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குங்கிறத உணரணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறோம், ஒரு ஃப்ளாட் வாங்குறேன்னா நான் போய்ட்டு கவனிக்கணும், அந்த இடத்துல வாங்கலாமா, லோலைங் ஏரியாவா, இப்போ 2017 தண்ணி நின்றுதா, 2005 நின்றுதா, 1977 தண்ணி நின்றுதா, எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் போயிட்டு உடனே சம்மரில் போய்ட்டு வாங்கிடுவாங்க, மே மாதத்தில் நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது, அப்படி இருக்குன்னு நினச்சிட்டு வாங்கிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. பொதுமக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. பொதுமக்களை பற்றி இப்போ ஒன்றுமில்லை, எவ்வளோ பெரிய ஒரு பியூட்டிஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில் பார்க்குறோம். பொதுமக்களே வாங்க, அது அருமையாக நிலம் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிடுங்கன்னு. அதை வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய்ட்டு சர்வே பண்ணணும், ரெக்கார்ட்ஸை பார்க்கணும். அது வந்து நல்ல நிலமா, விளை நிலமா, இல்லை புறம்போக்கு நிலமா, இல்லை ஏரியா புறம்போக்கா, ஃப்ளட் பிளைனா, ஆற்று புறம்போக்கா, என்ன நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு தான் வாங்கணும், கண்ணை மட்டும் வாங்கக்கூடாது. பொதுமக்களை ஏன் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறது இல்லை? ஏன் அதை பற்றி கவலைக்கிறதில்ல? ஏன் அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? கவர்மெண்ட்டை ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து கேட்கலாம், நீங்கள் வந்து சிஎம்டி எப்படி அப்ரூவல் கொடுத்தாங்கன்னு. சிஎம்டி அப்ரூவல் கொடுத்தா நான் நம்பி வாங்கிடுறேன். ஆனால் அது சரி, தப்பு தான், சிஎம்டி கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஆனால் எனக்கு என்னோடய பொறுப்பு கொஞ்சம் இருக்குது. சிஎம்டியே பொறுப்பு இல்லை, கேர்லெஸ் கொடுத்துட்றாங்க. நான் என்னோடய பொறுப்புப்படி நான் ஏன் எடுக்க பார்க்கக்கூடாது? உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. ஏன் சார், அப்போ இனி வரும் காலங்களில் வந்து இப்போ 2015 இதே மாதிரி நடந்தது, இப்போ 2023 இதே மாதிரி வெள்ள பாதிப்பு வந்து ஏற்படுது. இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்து மக்களும் தமிழக அரசும் எந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகள்லாம் பண்ணிக்கலாம் சார்? இல்லை, முன்னேற்பாடுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங் டேர்ம் சொல்யூஷன் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் சொல்யூஷன் நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த ஏரிகள் எல்லாம் இந்த கட்டமைப்பு வசதியை இயர் லாங் மெயின்டைன் பண்ணணும். சில்ட்டே இருக்கக்கூடாது, கிராவிட்டி மெயின்டைன் பண்ணணும். எல்லா ஆறுகள்லையும் கிராவிட்டி
அப்படி தண்ணி வந்தால் சர்ன்னு போகணும். முகத்துவாரங்கள் வருஷம் முழுக்க பராமரிக்கப்படணும். தண்ணி வந்து நேராக அடிச்சுட்டு போகணும். மேலேயே ஏரிகள் 3000-4000 ஏரிகள் சுத்தமாக பராமரித்து அதனுடைய கொள்ளளவு அதிகப்படுத்தணும். 2 மடங்கு 3 மடங்கு அதிகப்படுத்தணும். பெய்கின்ற மழை தண்ணீர் அங்கே நின்றுட்டா தண்ணி வெள்ள பாதிப்பு கண்டிப்பாக குறையும். அது தவிர்த்து இப்போ வந்து நம்ம வந்து ஜப்பான் போன்ற கண்ட்ரி, ஹாங்காங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, சைனாவில் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து பூமிக்கு அவங்க நிலம் இல்லைன்னுட்டு பூமிக்கு கீழே ரிசர்வாயர் உருவாக்குறாங்க. ஹைவேஸு கீழே ரிசர்வாயர், ப்ளே கிரவுண்டு கீழே ரிசர்வாயர். இப்போ நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாம், ரொம்ப செலவு. நம்ம இருக்கிற ரிசர்வாயரை காப்பாற்றுவோம். இப்போ இது அதுக்காக பூமிக்கு மேலேயே ஏரிகள் இருக்குது. இந்த பூமிக்கு மேலே இருக்கிற ஏரிகளை ஆழப்படுத்தி தண்ணி ஃபுல்லாக அதில் சேர்த்துருவோம். இப்போ சிட்டிக்குள்ளே எல்லாம் ஏரி இல்லை, இப்போ போயிடுச்சு. ஆனால் இன்னும் சில குட்டைகள்லாம் இருக்குது, கோயில் குளங்கள்லாம் இருக்குது. அதை ஆழப்படுத்துங்க. தண்ணி ஃபுல்லாக கீழே போடுறதுனா போகட்டும், அதில் தண்ணியை சேர்ப்போம். அதுமாதிரி ஸ்பாஞ்ச் பார்க்குன்னு ஒரு புது உத்தி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க வேர்ல்டு வைடு. எங்கே பார்த்தோன்னா வந்து டெம்பரரி ஹோல்டிங் பாண்டு. இப்போ ரோடுக்கு தண்ணி வராமல் எங்கேயாவது ப்ளே கிரவுண்ட் இருக்கா, தண்ணி ஃபுல்லாக அதில் சேர்த்து வைங்க. கொஞ்ச நாள் அது இறங்கிடும், கீழே இறங்கிடும். அதே மாதிரி வந்து பார்க்கு, எங்கெல்லாம் இடம் இருக்கோ ஓப்பன் ஸ்பேஸு, அங்கெல்லாம் தண்ணியை ஹோல்டு பண்ணுங்கள். தண்ணி அதில் ரோடுக்கு தண்ணி வரது நிறுத்தணும். ரன் ஆஃப் ஷுட் பி மினிமைஸ்ட். ரன் ஆஃப்னா மழை பெஞ்சு வழிஞ்சு ஓடுகிற தண்ணியை தடுக்க முடியாது, மினிமைஸ் பண்ணலாம். மினிமைஸ் பண்ணி அங்கங்கே ஹோல்டு பண்ணி நிலத்தடி நீரை அதிகப்படுத்தணும். இது வந்து இம்மீடியட்டாக பண்ணலாம். கோவில் குளங்கள், குட்டைகள் நிறைய இருக்குது. அது நூற்றுக்கணக்கான குட்டைகள் இருக்குது. எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. கண்டுபிடிச்சி அதை வீடு கட்டணும். அதெல்லாம் இடித்து தள்ள வேண்டியதான். இடிச்சு தள்ளிட்டு அதை வந்து அழகாக பராமரித்து தண்ணி அதில் சேர்த்து வைக்கணும். இப்படி நிறைய இருக்குது. இது செய்கிறதுன்னு நமக்கு செய்கிறது எக்கச்சக்கமான வேலை இருக்குது. சென்னைக்குள்ளே இதெல்லாம் பண்ணலாம். சென்னைக்கு வெளியில் இருக்கிற ஏரிகளை பராமரிக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம காம்ப்ரஹென்சிவாக வந்து நம்ம பண்ணால் கண்டிப்பாக இந்த வெள்ளம்ங்கிற வார்த்தையை நம்ம சென்னை மறந்துட முடியும் நம்மளால். உங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு வந்து ரொம்பவே நன்றிகள் சார்.